வணக்கம். செல்வகுமாரின் இன்றைய ஆய்வறிக்கையில் நிழல் விழாத, அதாவது நண்பகல் 12:17 முதல் 12:20 வரை இடைப்பட்ட நேரங்களில் தமிழ்நாட்டில் நிழல் விழாத இடம் எது? இன்றைய சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடங்கள் எவை? வழித்தடம் எது? ஆய்வறிக்கையில் பார்ப்போம். அதாவது ஏற்கனவே நாம் அறிவித்தபடி சூரியனின் குத்துக்கதிர் மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டை மையமாக வைத்து வடக்கும் தெற்குமாக 23 டிகிரி பூமி சாய்ந்த நிலையில் சுற்றுகின்ற காரணத்தினாலே வடக்கே 23 டிகிரிக்கும் தெற்கே 23 டிகிரிக்கும் இடைப்பட்ட தொலைவில் வடக்கும் தெற்குமாக சூரியன் குத்துக்கதிர் பயணித்துக் கொண்டிருக்கும். இந்த நிலையில கடந்த மார்ச் 21 நிலநடுக்கோட்டை அடைந்த சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10 குமரி முனையை தொட்டு நேற்றைக்கு ஏப்ரல் 13 தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, அபிஷேகப்பட்டி மற்றும் கேரள பகுதிக்குள் சூரியன் குத்துக்கதிரை விட செய்தது. இன்றைக்கு எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைக்கு இலங்கையோட திரிகோணமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் தொடங்கி தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டம், தனுஷ்கோடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ராமநாதபுரத்திற்கு தெற்கே உள்ள ராமநாதபுரம் தெற்கு கடலோர பகுதி, இவையெல்லாம் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதிகளாகும். இன்றைக்கு அதாவது வாலிநோக்கம், முகையூர், சாயல்குடி மற்றும் அப்படியே சூரங்குடி, அதிலிருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம், வைப்பாறு, பெருநாழி, வடக்கே பெருநாழி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அப்படியே முத்துலாபுரம், எட்டயபுரம், எப்போதும் வென்றான், குறுக்கு சாலை, கடம்பூர், கோவில்பட்டி மற்றும் கழுகுமலை, திருவேங்கடம், தேவர்குளம், கயத்தாறு, அதற்கு வடக்கே சங்கரங்கோவில், இதன் இடைப்பட்ட பகுதிகள் திருவேங்கடம், வாசுதேவநல்லூர், புளியகுடி, கடையநல்லூர், சுரண்டைக்கு வடக்கே உள்ள பகுதிகள், தென்காசிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், தென்காசி, சுரண்டை உட்பட பாவூர் சத்திற்கு வடக்கே உள்ள பகுதிகள்லாம் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதிகளாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வனப்பகுதி செங்கோட்டைக்கு வடக்கே உள்ள வனப்பகுதி மற்றும் கேரள பகுதி, பத்தனந்திட்டா பகுதிக்கு தெற்கே உள்ள பகுதிகள், சபரிமலை பகுதி, இந்த பகுதிக்கு தெற்கே உள்ள சபரிமலை பகுதிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் வழியாக மற்றும் ஆலப்புழா பகுதிகள் வழியாக இந்த சூரியன் குத்துக்கதிர் அரபிக்கடலை அடைந்து பிறகு அப்படியே சோமாலிய பகுதிக்கு பயணிக்கும். இந்த சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடத்துல, அதாவது நீங்கள் ஒரு 12 மணிக்கெல்லாம் ஆயத்தமாகி விடணும். இந்த சோதனையை உண்மை என்று உணர்ந்து கொள்வதற்கும், அறிவியல் அதிசயத்தை அறிந்து கொள்வதற்கும், அறிவியல் ஆர்வத்தை தூண்டுதலுக்கும் சரியாக 12 மணிக்கு முன்பே தரையில ஒரு செங்குத்தான ஒரு குச்சியை 90 டிகிரி நேராக நிறுத்தி வைத்து விட வேண்டும். நிறுத்தி வைத்துட்டீங்கன்னா 11:45 சூரியன் குத்துக்கதிர் எங்கே விடும்? அதாவது குச்சிக்கு கிழக்கு பகுதியில் விடும். அப்போ என்ன ஆகும்னா குச்சிக்கு மேற்கு பகுதியில் நிழல் விடும். படிப்படியாக அந்த நிழல் அந்த குச்சியோட பாதத்துக்கு வந்துடும். குச்சிக்கு கிழக்கு புறமோ மேற்கு புறமோ வடக்கு புறமோ தெற்கு புறமோ விழாமல் குச்சியின் பாதத்திலேயே, குச்சியின் மீதே சரியாக இலங்கைக்கு 12, 17, 18 ராமநாதபுரம் பகுதிக்கும் 12, 19 போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த சூரியன் குத்துக்கதிர் விழும். ஆகவே விழும் பொழுது அந்த குச்சியோட நிழல் அதன் பாதத்திலே விழுந்துடும். எதுவும் பெரிய அளவிலே ஆய்வு மேற்கொள்ள முடியவில்லை, அமர நேரமில்லை. அப்படி இந்த வித ஆய்வுக்கான அனைத்து உபகரணங்களையும் தயார் செய்ய முடியாது. குச்சியோ அல்லது 90 டிகிரி நேராக இருக்கோ இதெல்லாம் பார்த்து அமர்ந்து ஆய்வு மேற்கொள்ள முடியாவிட்டால் இன்றைக்கு கன்னியாகுமரியில் சூரியன் குத்துக்கதிர் விழாது. காரணம், சூரியன் குத்துக்கதிர் ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு. அப்போ கன்னியாகுமரியில் உள்ள இல்லங்களோட நிழல் தெற்கு பக்கம் விழும்.
கன்னியாகுமரியில் தெற்கு பக்கம் விடும், திருநெல்வேலிக்கு கொஞ்சம் தெற்கு பக்கம் விடும். ஆனால் ராமநாதபுரம், அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி, இந்த விளாத்திக்குளம், எட்டயபுரம், குறுக்கு சாலை, கோவில்பட்டி, கழுகுமலை, சங்கரன்கோவில், இந்த பகுதியில் எல்லாமே சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு விடும் பொழுது அதன் பாதத்தில் விடும். ரைட். புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கட்டிடத்தோட நிழல், மரத்தோட நிழல் எங்கே விடும்? வடக்கு பக்கம் விடும். இன்னைக்கு சென்னையில் நல்லாவே வடக்கு பக்கம் விடும். கொல்கத்தாவில் நல்லாவே வடக்கு பக்கம் பெரிய அளவிலே சாய்ந்து விடும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வரும் பொழுது சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடங்கள்ல நண்பகல்ல நிழல் வடக்கு பக்கமும் விழாது, தெற்கு பக்கமும் விழாது. முதல்ல மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய நிழல் பாதத்தில் பட்டு நிழல் இல்லாத நிழலாக மாறி பிறகு கிழக்கு பக்கம் நிழல் விடத்தோடுமே தவிர மேற்கு பக்கமும் வடக்கு புறமும் தெற்கு புறமும் நிழல் விழாது. சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய நாளில் நேரடியாக மேற்கு புறத்தும் இழுத்து கொண்டிருக்கூடிய நிழல் பாதத்திற்கு வந்து பிற அப்படியே கிழக்கு பக்கத்துக்கு வந்துடுமே தவிர இரண்டு பக்கமும் வெயில் இருக்கும். ஒரு இல்லத்தில் நீங்கள்லாம் துணியெல்லாம் உணர்த்த முயற்சி செய்யும் பொழுது கடந்த சில மாதங்களாக எப்படி இருந்துச்சு? தெற்கு பக்கம் வெயில் அடிச்சிச்சு, வடக்கு பக்கம் வெயில் இல்லை. படிப்படியாக இப்பொழுதைக்கு ரெண்டு பக்கமும் வெயில் வந்துடும். சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள் ஒரு இல்லத்தோட தெற்கு பக்கமும் வெயில் அடிக்கும், வடக்கு பக்கமும் வெயில் அடிக்கும். பிறகு ஜூன் மாதம் 21 கொல்கத்தா பகுதியில் பயணிக்கக்கூடிய, அதாவது மேற்கு வங்க பகுதியில் பயணிக்கக்கூடிய அந்த கடகரேகை அடைந்ததும் தெற்கு பக்கம் ஃபுல்லாகவே நிழல் இருக்கும். வடக்கு பக்கம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நிழல் வெயில் வெடிச்சுட்டே இருக்கும். அப்போ துணிகள்லாம் உலர்த்துவதற்கு இல்லத்தோட வடக்கு பக்கம் நன்றாக வெயில் இருக்கும், தெற்கு பக்கம் இல்லத்தோட தெற்கு பக்கம் நிழல் விழுந்துட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்திலிருந்து தெற்கு பக்கம் வெயில் விழ தொடங்கும், வடக்கு பக்கம் நிழல் விழ தொடங்கும். பிறகு டிசம்பர் மாதம் அது 21 மகர ரேகை அடைந்து, மார்ச் மாதம் நிலநடுக்கோட்டை அடைந்து, மீண்டும் ஏப்ரல் மாதம் 10 குமரிக்கடலை அடைந்து தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதுதான் மீண்டும் வடக்கு பக்கம் வெயில் விட தொடங்கும். அது வரைக்கும் வடக்கு பக்கம் நெல் விழுந்து கொண்டிருக்கும். புரிகிறதா? இது ஒரு அறிவியல் உண்மை. சூரியன் சாய்ந்த நிலையில் பூமி சாய்ந்த நிலையில் சூரியனை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிற காரணத்தினாலே பூமி 23 டிகிரி சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிற காரணத்தினால இந்த சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் கடகரேகையிலிருந்து மகர ரேகை வரைக்கும் நிலநடுக்கோட்டை மையமாக வைத்து வடக்கும் தெற்கும் 23 டிகிரி வடக்கும் தெற்கும் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் பொழுதுதான் இந்த பருவ காலங்கள், மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம் எல்லாம் ஏற்படுகிறது. அதே போல சூரியன் குத்துக்கதிர் விடுகிற காரணத்தினால்தான் நிழல் இல்லாத ஒரு நாள் என்று ஒரு அதிசய நாளாக நாம் அதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய இடங்கள் ராமநாதபுரம், சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம், ராமநாதபுரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள் எல்லாமே சற்று வடக்கு புறமும் தொண்டி வரை கூட எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் தொண்டி வரை எடுத்துக்க முடியாது, தொண்டிக்கு தெற்கே, அதாவது கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், பெருநாளி, அப்படியே திருச்சுழி, அருப்புக்கோட்டை, இந்த பகுதிகள், வைப்பாறு, அதற்கு வடக்கக்கூடிய வாலிநோக்கம் உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே கோவில்பட்டி, சங்கரன்கோவில், புளியக்குடி, கிருஷ்ணாபுரம், அப்படியே திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட எல்லையோரம், அப்படியே கேரள பகுதிக்கு இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டால் சூரியன் குத்துக்கதிர் 12 மணி 17 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.